என்னங்க உங்க வாடகை பணம் குடுமா. ஐயோ என்ன இனிமே உங்க பணம் கரெக்டா வந்துரும். ஆ சரிம்மா. ஆ வரட்டா? வரேன். அண்ணே என்னம்மா பிரியா இப்படி பண்ணிட்ட? என்ன பிரியா, நீ வேலைக்கு போய் சம்பாரிச்ச முதல் பணம் அத போய் கொடுத்துட்டியம்மா. யாருக்காக கொடுத்தேன்? என் அண்ணனுக்காக தானே கொடுத்தேன். இருந்தாலும் இப்படி பண்ணிருக்க கூடாது பிரியா. அத்த, அண்ணன் சம்பாதிச்சு இந்த குடும்பத்துக்கு தானே போடுறாரு. பாருங்க அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு. அண்ணனோட கஷ்டத்துல தங்கச்சி பங்கெடுக்காம வேற யாரு பங்கெடுப்பா? இங்க பாருங்கண்ணே, நான் ஒண்ணு உங்களுக்கு சும்மா கொடுக்கல, வட்டிக்கு கொடுத்திருக்கேன். பணத்தை கரெக்டா கொடுக்கல, ஆட்டோவை தூக்கிட்டு போயிடுவா இந்த பிரியா. என்ன கீர்த்தனா, ஏன் கோவமா இருக்க? குளிக்கலான்னு 3 தடவை பாத்ரூமுக்கு போனேன். பாத்ரூம்ல யாராவது இருந்துட்டே இருக்காங்க. சரி, வெயிட் பண்ணி போக வேண்டியதானே? ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இருக்கிறது ஒரே ஒரு பாத்ரூம், வீட்டுல 9 பேர் இருக்கோம். 8 பேர் குளிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? நான் எப்ப குளிச்சு முடிக்கிறது, எப்ப காலேஜ்க்கு போறது? டெய்லி நான் காலேஜ்க்கு லேட்டா தான் போறேன். தெரியுதுல கீர்த்தனா, அப்படின்னா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு நீதான் ரெடி ஆகணும். என்னால முடியாதுக்கா. எனக்குன்னு ஒரு பிரைவசியே இல்ல. இந்த வீட்ல இந்த கூட்டத்தோட என்னால இருக்கவே முடியாது. ஏன் இஷ்டப்படியே இருக்க முடியல, நினைச்சப்ப தூங்க முடியல, நிம்மதியா ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியல. இதெல்லாம் விடு, ஏன் ஒரு 5 நிமிஷம் மனசு விட்டு உன்கிட்ட பேச கூட முடியல. சரி, இப்போ என்ன பேசணும்னு நினைக்கிற? இப்போ நானும் நீயும் தானே இருக்கோம், பேசு. மனசு திறந்து என்கிட்ட பேசு. அக்கா, நீ தான் இப்ப வேலைக்கு போறல, கை நிறைய சம்பாதிக்கிற, நாம நமக்குன்னு ஒரு தனி வீடு பார்த்துட்டு போயிடலாம். தப்பு கீர்த்தனா, நீ உன் சுயநலத்தை மட்டும் பெருசா நினைச்சு பேசுறதே தப்பு. நம்மளோட எதிர்காலம் நல்லபடியா இருக்கணும்னு அக்கறையோட இந்த வீட்டுக்கு அத்தை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது சின்ன வீடுதான், இருந்தாலும் நமக்காக அவங்களோட பிரைவசியவே இங்க விட்டு கொடுத்திருக்காங்க. நாம இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நாம நிம்மதியா தூங்குறதுக்காக அவங்க நிம்மதியா தூங்குற இடத்தையே விட்டு கொடுத்திருக்காங்க. அது எல்லாம் மறந்துட்டு நீ இப்படி நன்றி மறந்து பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இல்லக்கா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான், நீ, மனோஜ் 3 பேர் மட்டும் சுதந்திரமா தனியா ஒரு வீட்டுல இருக்கணும். கீர்த்தனா, நீ சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது. இந்த வீட்டுக்கு அடைக்கலம்னு வந்துட்டு வேலை கிடைச்சதும் வேற வீட்டுக்கு போறதுல எனக்கு சம்மதம் இல்ல. அப்படி நாம இந்த வீட்டை விட்டு போனா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள அது காயப்படுத்தும். இது விஷயமா நீ என்கிட்ட எதுவுமே பேசாத. சரிக்கா, மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை என்கிட்ட சொல்லிட்ட. நான் இப்ப என் மனசுல சரின்னு பட்டத நான் உன்கிட்ட சொல்றேன். சொல்லு, என்ன சொல்ல போற? மனசு விட்டு சொல்லு. என்னால இங்க இருக்க முடியாது, இன்னும் ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துரு. கீர்த்தனா, என்ன பேசுற நீ? உன்னை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? இங்க இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? இந்த வீட்ல இருக்க பிடிக்காம நீ ஹாஸ்டலுக்கு போயிட்டு தானே சொல்லுவாங்க. யார் என்ன நினைச்சாலும் சரி, நான் எடுத்த முடிவை மாத்திக்கவே முடியாது. நான் உன்னை ஹாஸ்டல்ல சேர்த்து விட மாட்டேன். ஏன் முடிவையும் நான் மாத்திக்க மாட்டேன். அப்படியா? அப்படியா? அப்படின்னா ஆ,
என்னது சொல்லு, என்ன சொல்ல வந்த சொல்லு. ஹாஸ்டல்ல நானே சேர்ந்துக்கிறேன். கீர்த்தனா, ஏய் பிரியா, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என் ஹஸ்பண்ட் இப்ப கார்ல வந்துட்டு இருக்காரு. நானும் அவரும் வெளியில போறோம். என் 2 வீலரை உன்னால எடுத்துட்டு போக முடியுமா? நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். அவ்வளவுதானே, கூட எடுத்துட்டு போறேன். தேங்க்யூ. ஆமா, ஹெல்மெட் எங்க? சீட்டு கடையில இருக்கு. சரி, பாய். ஏற்கனவே கரண்ட் வயர் அறுந்து விழுந்தப்ப இவளை காப்பாத்துறதுக்கு கணத்துல அரைஞ்சிட்டா. இப்ப இவளை மறுபடியும் தூக்கி விட்டோம்னா ஐயோ வேணாம் வேணாம். எந்திரமா எந்திரமா எந்திரமா. ஏமா வண்டியில பார்த்து வரக்கூடாது? வண்டியில ஏறிட்டீங்கன்னா அப்படி என்னதான் நினைச்சு ஓட்டு வரீங்களோ தெரியல. கீழே வந்து அடிபட்டுச்சுன்னா என்னமா ஆவறது? பார்த்து போமா வீட்டுக்கு. செல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேம்மா. 8 o'clock வரேன்னு சொன்னேன். 7:30க்கே வந்துட்டேன் பாத்தியா? ஆமா, வந்து என்ன கிழிக்க போறீங்க? ஏய், எங்கேயாவது வெளில சாப்பிட போலாமா? நீங்களே சொல்லுங்க, எங்க போலாம்? சரவண பவன், போன வாரம் தான் போனோம். வசந்த பவன், எங்க அப்பா பர்த்டேக்கு அங்க தானே போனோம். அதுவும் வேண்டாம். அமராவதி, சரவண பவன், வேண்டாம். சங்கீதா, வேண்டாம். சைத்ரா, பாம் க்ரோவ், கையேந்தி பவன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஏன் இங்க நிக்கிறீங்க? போங்க. ஏன் பிரியா என் மேல கோவப்படுற? நான் ஸ்டாண்டர்டு பிரியான்னு சொல்லிக்கிட்டே வந்தேன். நீ காதுலயே வாங்காம வேகமா வந்து திடீர்னு கீழே விழுந்துட்ட. நான் என்ன பண்ணுவேன்? நீங்க கூப்பிட்டு நான் உங்களை திரும்பி பார்த்ததுனாலதான் கீழே விழுந்தேன். இல்லன்னா நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பேன். நான் வண்டியில இருந்து கீழே விழுந்ததுக்கு காரணமே நீங்க தான். தூக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் கீழே விழுந்துட்டேன்னு தெரியும்ல, ஓடி வந்து தூக்க வேண்டாமா? எவனோ ஒருத்தன் நான் எப்போ கீழே விழுவேன்னு பார்த்துட்டு நின்ன மாதிரி வந்து தூக்கி விட்டுட்டு போறான். அவனுக்கு என் மேல இருக்கிற அக்கறை கூட உங்களுக்கு இல்ல. அப்புறம் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? பிரியா, சாரி பிரியா. நீ இப்படி நினைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் உன்னை தூக்கல இருந்தா ஓடி வந்தேன். ஆனா அன்னைக்கு அடிச்ச மாதிரி இன்னைக்கும் அடிச்சு அவமானப்படுத்திடுவியோன்னு தூக்காம ஒதுங்கி நின்னுட்டேன். உங்களை நான் அடிச்சது அது அப்போ. இப்போ அப்படியா? அப்படியாண்ணா? அப்படின்னா அப்படிதான்.
அப்படின்னா பிரியாவுக்கு என் மேல கோவம் குறைஞ்சிருச்சா? என் மேல சாஃப்ட் கார்னர் வந்துருச்சா? அவன் மனசுல இடம் பிடிச்சிருனா? சிரிச்சுக்கிட்டே போறாளே, லவ் பண்றாளோ? இருக்கும் கண்டிப்பா லவ்வா தான் இருக்கும். ஏய் பிரியா, இந்தா வெயிலா இருக்குல்ல, ஹேவ் இட். ஹேய் ஹே பிரியா, ஹலோ. பிரியா, பிரியா, எப்படிமா இருக்க? மா, டிப்ஸ். ஏய் பிரியா, பிரியா நான் சொல்றது கேளு. பிரியா நான் சொல்றத கேளுன்னு சொல்றல. நீயும் எம்டியும் எங்க வீட்டுக்கு வந்தப்போ நாங்க உன் மனசு வருத்தப்படும்படியா ஏதாவது பேசியிருந்தா எங்களை மன்னிச்சுக்கோ. எங்க வீட்டுல அந்த எம்டி மேலதான் கோவமா இருக்காங்க, உன் மேல எந்த கோவமும் கிடையாது. நீ உன் கஷ்டத்துக்காக தான் அந்த எம்டி போனா நடிச்சேன்னு எங்களுக்கு தெரியும். அது எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சோடனே அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. வேணாம் பிரியா, நீ எந்த கஷ்டத்துக்காகவும் நடிக்க வேண்டாம். உனக்கு நான் இருக்கேன், உன்னை கண் கலக்காம நான் பாத்துக்கிறேன். நீ மட்டும் சரின்னு சொல்லு. முறையா வீட்டுல வந்து நான் பொண்ணு கேட்கிறேன். அதுக்கு எனக்கு உன் அனுமதி தேவை. என்ன பிரியா, நான் பேசிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம போயிட்டே இருக்க. பிரியா, நான் உன்னை உயிருக்கு உயிரா விரும்புறேன். நான் எப்போ வரணும்? எனக்கு உன் கூட வாழணும். எல்லாம் நீ சொல்றதுல தான் இருக்கு. பதில் சொல்லு பிரியா, சொல்லு பிரியா. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கையெடுங்க, கையை விடுங்கன்னு சொல்றல.
ஹலோ, கையை விடுங்க. யார் நீங்க பப்ளிக்ல இவ்ளோ இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், நான் யாருங்கிறத இவங்க கிட்ட கேளுங்க, இவங்களே சொல்லுவாங்க. இவங்க மௌனமா இருக்கிறது பார்த்தா தெரியலையா? இவங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. என்ன நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, இந்த போட்டோல யார் இருக்கான்னு தெரியுதா? நான் பிரியாவை பொண்ணு பார்க்க போனப்போ பிரியா கூட எடுத்துக்கிட்ட செல்ஃபி. என்ன ஷாக் ஆகி நிக்கிறீங்க? நான் கட்டிக்க போற கை பிடிச்சா உங்களுக்கு என்ன? முதல்ல என் கையை விடுங்க. வந்துட்டு போறது யார் தெரியுமா? அவர் பேரு வருண். முதல்ல அவர் தான் என்ன பொண்ணு பார்க்க வந்தாரு. கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆச்சு. ஒரு சின்ன மனஸ்தாபத்துல என் கல்யாணம் நின்னு போயிடுச்சு. என்னைக்கு இருந்தாலும் அவர் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு. தயவு செஞ்சு என்ன ஃபாலோ பண்ணாதீங்க ப்ளீஸ். உன்னை ஃபாலோ பண்ண கூடாதுன்னு இப்படி ஒரு பொய் சொல்லி என்னை ஏமாத்த பார்க்குறியா? சாரி பிரியா, உன் விஷயத்தில் நான் ஏமாற மாட்டேன். அடித்தாலும் பிடிச்சாலும் நீ தான் என் மனைவி. யூ ஆர் மை வைஃப். இப்போ எதுக்காக பைக் ஆஃப் பண்ணி சாவி எடுத்த? பேசணும். என்ன பேசணும்? நடு ரோட்ல ஒருத்தன் என் கையை பிடிக்கிறான். ஏன் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? நான் என்ன கேட்கணும்? நீங்க கேட்காம வேற யார் கேட்பாங்க? அவன் உன்னை கட்டிக்க போறவன் சொல்றான். அப்படி இருக்கும்போது நான் அவனை என்ன கேட்க முடியும்? அவன் சொன்னா நீங்க வந்துருவீங்களா? வேற என்ன பண்றது? அவனை அடிச்சு கை கால உடைக்க வேண்டாம்? எனக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? உங்களுக்கு நடுவுல நான் எதுக்கு வரணும்? நீங்க வராம வேற யார் வருவாங்க? நான் உங்களை எவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட நீ எப்படி எதிர்பார்க்க முடியும்? என்ன கட்டிக்க போறவர்கிட்ட எதிர்பார்க்காம வேற யார்கிட்ட எதிர்பார்க்க முடியும்? பிரியா, நீ என்ன சொல்ற? ஆமா, உண்மைதான் சொல்றேன். ட்ரெஸ் மாத்துற மாதிரி நான் மனசை மாத்திக்க முடியுமா? எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளை நீங்க. அதை விட்டுட்டு நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? உங்களை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எங்க அப்பா இறந்ததுல உங்க மேல எனக்கு கோபம் இருக்கு. அதுக்காக உங்களை பிடிக்காம போயிடுமா? இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நான் பாட்டுக்கு பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கேன், நீங்க பேசாம இருக்கீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு லூசு மாதிரி தெரியுதா? பிரியா, நீ இப்ப என்னதான் சொல்ல வர? நான் இவ்வளவு நேரம் சொன்னது உங்களுக்கு புரியலையா? ஒரு பிரச்சனைனா பொண்டாட்டி புருஷன் கிட்ட சொல்லாம ஊர்ல இருக்கிறவங்க கிட்டே சொல்லுவாங்க. இது கூட உனக்கு புரியலையா? தொலைல உன்னை போட்டா தெரியும். நிஜமா தான் சொல்றியா பிரியா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? இப்ப சொல்லிட்டல, இனிமே அவன் வரட்டும். அவன் தோலை உரிக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஆமா, எதுக்கு அவன் கைய பிடிச்சன்னு கேட்க மாட்டியா? சரி சொல்லு, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஏன் நான் சொன்னதான் கேப்பியா? உனக்கா கேட்கணும்னு தோணாதா? சரி, எதுக்காக கைய பிடிச்சான்? தயவு செஞ்சு சொல்லு தாயி. அப்படி கேளு, சொல்றேன். எங்க எம்டியோட பொண்ண மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணு பார்க்க வந்தாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு எங்கேயோ ஓடி போயிடுச்சு. அந்த வெளியில சொன்னா அவமானம் ஆயிடும்னு எங்க எம்டி மாப்பிள்ளை வீட்டார் முன்னாடி அவங்க பொண்ணா என்ன நடிக்க சொன்னாங்க. ஓ, மேடம்க்கு நடிக்கலாம் தெரியுமா? நான் ஒன்னும் தேவையில்லாமலாம் நடிக்கல. அவங்க மானம் போயிடக்கூடாதுன்னு தான் நடிச்சேன். அப்புறம் என்ன நான் கதையா சொல்றேன்? அப்புறம்னு கேக்குற? அன்னைக்கு நான் நடிச்சப்போ என்ன பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள தான் அவன். ஓ, ஆள் நல்லா தானே இருக்கான். யாரு அவனா? அவன் ஒரு கிறுக்க. என்ன பார்த்த உடனே புடிச்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டான். அது மட்டுமா, அன்னைக்கு ராத்திரி போன் பண்ணி என்ன தூங்க விடாம சாகடிச்சிட்டான். அவன் போன்ல என்னென்ன பேசினா தெரியுமா? இப்ப நினைச்சாலும் அவன் மேல ஆத்திரமா வருது.
இதை நான் எம்டி கிட்ட சொன்னேன். அவங்களும் ஃபோன் பண்ணி என் பொண்ணுக்கு உன்னை பிடிக்கலன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியும் அவன் விடலையே, சைக்கோ மாதிரி என்னை கட்டிக்கோன்னு டார்ச்சர் பண்றான். ஓ, அவனுக்கு பயந்துக்கிட்டு தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியா? ஒருவேளை அவன் மேல இருக்கிற கோவத்துல நான் அவனை ஏதாவது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா உன்னை பாத்துக்க யாருமே இல்லையே. அதான் முன்னெச்சரிக்கையா உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவன் தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றான்ல, அவனே கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன விட்டுருமா. இத பாரு, நான் இப்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன், எனக்கு கிண்டல் அடிக்காத. சரி சொல்லு. நான் கஷ்டத்துக்காக அந்த வேலைக்கு போனேன். போன இடத்துல எனக்கு இவ்ளோ கஷ்டம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. மேடம்க்கு ஹெல்ப் பண்ண போய் அந்த கிறுக்கன் கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன். கட்டிக்க போறவன் கிட்ட எந்த உண்மையும் மறைக்க கூடாது இல்லையா, அதான் சொல்லிட்டேன். இல்ல பிரியா, இதுல உன் மேல எந்த தப்பும் இல்ல. நீ ஹெல்ப் பண்ண போன அவ்வளவுதான். அது இவ்வளவு பெரிய சிக்கலாயிடுச்சு. ஒரு விதத்துல இந்த சம்பவம் நடந்ததும் ஒரு நல்லதுக்கு தான். எப்படி நல்லதுக்குன்னு சொல்ற? இது நடக்கலனா உன் மனசுல நான் இருக்கிறது தெரியாமலே போயிருக்கோம் பிரியா. அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமா தான் நான் இதை நினைக்கிறேன். இப்பவாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியா இல்லையா? நான் உன்னை எப்போ புரிஞ்சுக்கிட்டேன் பிரியா. சரி, ரொம்ப தேங்க்ஸ். சரி, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். சாவி கொடு. அப்ப என்ன யாரு டிரா பண்றது? எப்படி வந்தியோ அப்படியே போ. அதெல்லாம் முடியாது, போற வழியில என்ன டிரா பண்ணிட்டு போ. சரி, சாவி கொடு. போற வழியில நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், பரவாயில்லையா? இனிமே எது இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. போலாம். ரைட் ரைட், முதல்ல ஹெல்மெட் போடு.